உன்னோட பட் மசிலை எப்படி தனித்தனியாக ப்ராப்பராக ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணலான்றதை அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சிருங்க. உன்னோட பாடியிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பிக்கஸ்ட் மசில்னா அந்த பட் மசில் தான். உனக்கு லோ பேக் பெயின் வராமல், போஸ்டரை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு, உனக்கு நீ பெயின், ஹிப் இன்ஜுரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மசிலை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இங்கே இருக்க உன் க்ளூட் மசிலை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று இந்த ஆரஞ்சு கலரு, இன்னொன்று ரெட் கலரு, இன்னொன்று க்ரீன் கலரு. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் மசில் தான் ரொம்ப பிக்கஸ்டான மசில். இதுதான் ஒரு பாஸ் மாதிரி. இது உங்கள் ஹிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னா உங்கள் ஹிப்பை பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹிப் த்ரஸ்ட்டு. உங்கள் சின்ன டக் பண்ணிவிட்டு உங்கள் க்ளூட்டை டவுன் கொண்டு போயிட்டு மேலே போயிட்டு ப்ராப்பராக ஸ்கியூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரொமேனியன் டெட் லிஃப்ட்டு. ஸோ நான் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஹிஞ்ச் மூவ்மெண்ட் பண்ணி லைட்டாக உங்கள் நீயை பெண்ட் பண்ணி நல்லா பின்னாடி புல் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த ரெட் கலரில் இருக்க இந்த மசில், இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் அப்டக்ஷனுக்கு, காலை வெளியில் இப்படி தள்ளுறதுக்கு இந்த மசில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மசிலுக்கு ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா க்ரஸ்டி லஞ்சு. கையில் கெட்டிலோ தம்புலோ எடுத்துகிட்டு நார்மலாக லஞ்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் லைட்டாக உங்கள் லெக்கை கிராஸாக கொண்டு போகணும். ஸோ அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் ஆர்டிஎல். இது நீங்கள் நார்மலாக பண்ணுற ஆர்டிஎல் மாதிரி இல்லாமல் ஸ்டெபிலைசேஷனை ரொம்ப டிமாண்ட் பண்ணும். இங்கே இருக்க க்ரீன் கலர் மசிலுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிப் அப்டக்ஷனு. சேம் இதே மாதிரி மூமெண்ட் தான். அண்ட் பெல்விக் ஸ்டெபிலைசேஷனு. அண்ட் இதுக்கான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கேபிளை ஃபுல் பாட்டம் வச்சுட்டு கஃப் எடுத்து உங்கள் ஆங்கிளில் மாட்டிட்டு சைடில் புஷ் பண்ணுங்கள், ப்ராப்பராக உங்கள் க்ளூட்டில் ஃபீல் ஆகிற மாதிரி. அடுத்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஸ்டெப் அப்பு. நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ப்ராப்பராக ஒன் லெக்கை வச்சுட்டு ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும்.